டெல்டா மாவட்டம் வடக்கு பகுதி, அதாவது கும்பகோணம் பகுதி, மணல்மேடு பகுதி, அப்படியே அரியலூர் மாவட்டம் பகுதி, அப்படியே கடலூர் மாவட்டம், புதுச்சேரிக்கும் கடலூருக்கு பகுதியில், அந்த புதுச்சேரிக்கு தெற்கே கடலூர் மாவட்டம், அப்படியே நெய்வேலி, சேத்தியார் தோப்பு, அப்படியே உள்ளே போனிச்சுன்னா கல்வராயன் மலை, கொல்லிமலை, அப்படியே நாமக்கல் மாவட்டத்தோட தெற்கு பகுதி, நாமக்கல் மாவட்டம் மற்றும் சேலம் மாவட்டம், அப்படியே ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், பாலக்காட்டு கணவாய் வழியாக, பாலக்காடு வழியாக மையமாக வைத்து பரவலாக விரிந்து தமிழ்நாடு முழுவதும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே, தமிழ்நாடு முழுவதும் கிருஷ்ணகிரி உட்பட, கன்னியாகுமரி உட்பட, நீலகிரி உட்பட, கன்னியாகுமரி உட்பட, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை உட்பட, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நெல்லூர் உட்பட, திருப்பதி உட்பட, பெங்களூரு, மைசூர் உட்பட பரவலாக ஒரு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே அரபிக்கடலுக்கு டிசம்பர் 2ஆம் தேதி போகும். கரை கடக்கக்கூடிய நாள் 30ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு தேதி 28, நாளை 29, மறுநாள் அதாவது சனிக்கிழமை கரை கடக்க இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாட்டின் உள்ளே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு போகும். திங்கட்கிழமை 2ஆம் தேதி அரபிக்கடலை அடையும். அரபிக்கடலில் அடைந்து மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நிகழ்வானது நெருங்கும் நேரம், அதாவது புயலாக உருவெடுக்கும் நேரம் இன்றைக்கு பொழுது விடியும் நேரம், அதாவது 5:30 மணிக்கு மேல 8:30 மணிக்குள்ள காலைக்குள்ள உருவாகிடும். ஆனால் புயலாகவே நாளை காலை வரை இருக்கும். 24 மணி நேரத்திற்கு மேல் புயலாகவே இருக்கும். ஏன், ஒரு நாளை இரவு வரை கூட புயலாக இருக்கலாம். நாம கரை கடப்பது 30ஆம் தேதி மதியம் தான் கரை கடக்க போகிறது, புரிந்து கொள்ளுங்கள். சென்னைனா தான் 1ஆம் தேதி. ஆகவே அங்க அவ்வளவுக்கு போக வாய்ப்பில்லை. ஏன்னா நீரோட்டம் அப்படி இருக்கு. என்னாலும் இந்த நீரோட்டத்திலையும் இந்த விருத்தி இப்ப விரிஞ்சிருக்கு. அப்புறம் ஏதாவது மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கும், புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு கணிப்பு தான். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. இந்த எல்லாமே